ஹாய் நண்பர்களே! வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 1996 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள நிரப்ப இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல்ல இது தொடர்பான வீடியோ போட்டிருக்கோம். தற்போது இந்த வேலைக்கு வந்து என்ன ஆவணங்கள் தேவை? எப்படி விண்ணப்பிப்பது? என்ற முழு விவரங்களும் இந்த வீடியோல குடுத்துருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுமோ, அதெல்லாம் வந்து நீங்க தயார்படுத்தி வச்சுக்கங்க. உங்களுடைய 10த், 12த் மார்க் ஷீட்டு, யுஜி, பிஜி மார்க் ஷீட்டு, பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்று, ஆதார் அட்டை, ஃபோட்டோ, கையெழுத்து இதெல்லாம் தேவைப்படும். இதில அப்ளை பண்ணுவதற்கு prb1.youcanapply.com என்ற வெப்சைட் நீங்க போனீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில பிஜி அசிஸ்டன்ட் அப்ளை அப்படியே கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்கள் இமெயிலுக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அது கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே ஆயிடுச்சு. அடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்து அப்ளை அப்படியே கிளிக் பண்ணிக்கணும். அப்ளை கிளிக் பண்ணிட்டு கீழே நேம் ஆஃப் த போஸ்ட்டில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் அப்ளை ஃபாரில் எந்த நீங்கள் தமிழா இங்கிலீஷாக கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இதில் வந்து உங்களுடைய பெயர், அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய இனிஷியலு, உங்கள் நேமில் வந்து ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, மாற்றிருக்கீங்களா அப்படின்னு அடுத்து கேட்குது. அதுக்கு வந்து எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கணும். அடுத்து ஆனா பெண்ணா ஜெண்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடி கார்டு என்ன ஐடி கார்டு வைக்கிறீங்களோ அந்த ஐடி கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஐடி கார்டோட நம்பர் வந்து கீழே வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா பேர் வித் இனிஷியலு, அதன் பிறகு உங்களுடைய அம்மா பேர், அதே போல் பக்கத்தில் இனிஷியல் போட்டுக்கணும். நேஷனாலிட்டியில் இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரீஜியனில் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எஸ்சியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கீழே வந்து சப்காஸ்ட் என்னவோ அது வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிக்கலாம். வீட்டில் யார் பேர் இருக்குது, அப்பா பேரா ஹஸ்பண்ட் பேரான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த ஆஃபீஸர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன டேட் வந்து நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து அதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே 2 பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பரு, தெரு பேர், உங்களுடைய ஊர் பேர், உங்களுடைய தாலுக்கா அது எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜ் டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டேட்டுங்கிற இடத்துல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பின்கோடுங்கிற இடத்துல உங்கள் கோடு வந்து டைப் பண்ணிக்கணும். மேலே வந்து சேம் அட்ரஸ்ங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் ரைட் சைடில். பெர்மனண்ட் அட்ரஸும் அதே தாங்கிற மாதிரி டிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் வந்து மாற்றுத்திறனாளியா விதவையா அப்படின்னு கேட்குது. அது என்ன எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்து போயிடலாம். இதில் வந்து உங்களுடைய படிப்பு சம்மந்தமான டீட்டெயில் கேட்குது. 10th, 12th, யூஜி, பிஜி, பிஎட் இது என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலாம் கீழே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சியோட டீட்டெயிலு நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டோட அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அடுத்து வந்து ரெகுலரில் படிச்சிங்களா எப்படின்னு கேட்குது. அது ரெகுலர்னு போட்டுக்கிட்டு எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, என்ன போர்டு மொழியில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மார்க் வந்து எவ்வளவோ, பெர்சன்டேஜ் எவ்வளவோ எல்லாமே வந்து கேட்குது. தமிழ் மீடியம் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களாங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதே போல் தான் 12லேயும் வந்து கேட்குறாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரு, ஸ்டடியில் நீங்கள் எந்த மோடில் ரெகுலரில் படிச்சிங்களா என்னங்கிறத போட்டுக்கிட்டு, ஸ்கூல் பேர் போட்டுக்கிட்டு, எந்த போர்டில் படிச்சிங்களோ அது போட்டுக்கிட்டு, லாங்குவேஜ் அதுவும் போட்டுக்கிட்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயிலு, பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலு, அடுத்து அதே போல் உங்களுடைய மார்க்கு, அதுக்கு அடுத்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களாங்கிற டீட்டெயிலு ஃபில் பண்ணிக்கணும். யூஜி டீட்டெயிலு, இப்போ எந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஜி அப்லோடு பண்ண போகிறீங்களோ அதோட டீட்டெயில் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். டிகிரியா இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோமோ அந்த சர்டிஃபிகேட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதனுடைய நம்பர் வந்து கீழே செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த டிகிரியில் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு
அது கீழ அதோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அத டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழ எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எந்த யுனிவர்சிட்டி போட்டுக்கிட்டு, எந்த வருஷம், எந்த மாசம், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, நேம் ஆஃப் த ஸ்டடி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சீங்க, மோட் ஆஃப் ஸ்டடி வந்து நீங்க ரெகுலர்ல படிச்சீங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய மார்க் பெர்சன்டேஜ் வந்து என்ன, இல்லன்னா கிரேட் என்ன அப்படின்னு கேட்குது. அத டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா எதுல படிச்சீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல தான் பிஜி டிகிரி எந்த சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ட செலக்ட் பண்ணிட்டு, அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். அது கீழ நேம் ஆஃப் த டிகிரி நேம் ஆஃப் த டிகிரி வந்து என்ன படிச்சீங்க, அதனுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன, அத டைப் பண்ணிக்கணும். எந்த யுனிவர்சிட்டில படிச்சீங்க, கீழ செலக்ட் பண்ணிக்கணும். எந்த யுனிவர்சிட்டியோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழ அதை வந்து முடிச்சீங்களோ அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதே போல பீரியட் ஆஃப் ஸ்டடியில எப்போலேருந்து எப்போ வரையும் நீங்க வந்து படிச்சீங்க அது நீங்க இதில ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடியில நீங்க ரெகுலரா படிச்சீங்களா, இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனல் படிச்சீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கிரேடுல உங்களுடைய மார்க் எத்தன, இல்லன்னா கிரேட் எத்தன அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு, மீடியம்ங்கிற இடத்துல நீங்க தமிழ் மீடியம் படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். கீழ பிஎட் டீட்டெயில்ஸு அதே போல தான் ஃபர்ஸ்ட் எந்த டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களாங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு, அந்த சர்டிஃபிகேட்டுடைய சர்டிஃபிகேட் நம்பரு டைப் பண்ணிட்டு, என்ன டிகிரி படிச்சாங்களோ அந்த டிகிரி வந்து கீழ டைப் பண்ணணும். யூனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு, அதுக்கு கீழ செலக்ட் பண்ற மாரி இருக்கும். என்ன யூனிவர்சிட்டிங்கிறத திருப்பி கேட்குது. அது வந்து செலக்ட் பண்ணிட்டு, அப்புறம் எந்த வருஷம் வந்து முடிச்சீங்க, பீரியட் ஆஃப் ஸ்டடியில எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சீங்க, மோட் ஆஃப் ஸ்டடியில ரெகுலர் பேசிஸா இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அது கீழ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்க டைப் பண்ணிக்கிட்டு, மீடியம்ங்கிற இடத்துல தமிழ் மீடியம் படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நியர் டிப்ளமோ டீச்சிங் படிச்சிருக்கீங்களா, எஸ் இல்லன்னா நோ குடுத்துட்டு, இந்த 3 பாக்ஸ் கீழ இருக்கும். டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத விரும்புறீங்களோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க மேல கேஸ் இருக்கா? நீங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நோ குடுத்துட்டு, அடுத்து நீங்க எவ்வளோ பணம் கட்டுற மாரி இருக்குமோ அது காட்டும். அது கீழ வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். இதுல வந்து ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ன்னு கேட்குது. இது எஸ்ன்னா எஸ் குடுத்துட்டு, நோனா நோ குடுத்துட்டு, கீழ டிக் பாக்ஸ் குடுத்துட்டு சப்மிட் குடுத்துறலாம். அடுத்து எம்ப்ளாய்மென்ட் டீட்டெயில் வந்து கேட்குது. நீங்க வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ் குடுத்து டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கணும். இல்லன்னா நோ குடுத்துட்டு, அடுத்து சப்மிட் போயிடலாம். இது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜ். நம்ம ஏற்கனவே சொன்னது போல என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஃபோட்டோ, சிக்னேச்சரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே போல கண்டக்ட் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட், பிஎட் சர்டிஃபிகேட், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு, கீழ டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி சப்மிட் ஆயிட்டு இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதே போல டேஷ்போர்ட் போனீங்கன்னா, இதுக்கு அமௌண்ட் கட்டுற மாரி இருக்கும். அதுவும் வந்து நீங்க ஜிபே மூலியமா அமௌண்ட் கட்டிட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த அடிப்படையில தான் அப்ளை பண்ணணும். இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நான் சந்தேகத்த கிளியர் பண்றேன். நன்றி.